ஏன்னா இங்கே பாடினவங்களாக இருக்கட்டும், பல குரல் பேசினவங்களாக இருக்கட்டும், அவங்க பாடும்போது நம்ம எல்லார் முகத்தில் இருந்த அந்த புன்சிரிப்பு வந்து ஒரு 1000 சரவடி வச்சா கூட அதுக்கு இணையாகாது. அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இந்த குமார் அவர்கள் பல குரல் நம்ம நிறைய பேர் பேசி கேட்டிருக்கோம். ஆனால் பட்டு பட்டு பட்டுன்னு கேட்ட உடனே ஒரு லைனில் குரல் மாற்றி கடகடன்னு அத்தனை பேர் குரல் பேசினாங்க. பாடினவங்க அந்த அவங்க 4 பேர் இருந்தாங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் டீமில். அவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனந்த யாழை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. நான் வந்து ஸ்ரீராம் பார்த்த சாரதிக்கு இதை போட்டு காமிக்கணுன்னே அவங்க பாடினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நான் காலின்னு எவனாவது ஆரம்பிப்பானா? அவ்வளோ க்யூட்டாக பாடினார். எனக்கு ஷான் ரோல்டன் நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருப்பார். அவர் கம்போசர், ரொம்ப அழகான பாடகர், ரொம்ப ஞானஸ்தன் அவர். அவர் பாடின அந்த பாடலை வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. அது ஷானுக்கு டெஃபினட்டாக வீட்டுக்கே போய் போட்டு காமிக்கணும் அந்த பாடலையும். அதே மாதிரி ரிதம் ரொம்ப அழகாக வாசித்தாங்க, கீபோர்டு அழகாக வாசித்தாங்க. அந்த இன்னொரு பையனும் ரொம்ப அழகாக பாடிச்சு. அது சங்கதியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இன்னைக்கு பெரிய தீபாவளி செலிப்ரேஷன் தான் அது ஸ்டேஜில். இன்னொன்று என்னென்னா, நிறைய ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு ஒரு நல்ல உள்ளம் நினைக்கும் போது அந்த அந்த காரியம் அவ்வளோ நல்லதாக இருக்கிறதுனால எத்தனையோ பேர் வராங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. வில்லியம்ஸ்லி அவங்க தான் வந்து இன்றைக்கி பாவம் கிரண் அவர்கள் தான் வந்து என்னை வந்து வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணார். நான் அப்போ தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். பாவம் கீழே வெயிட் பண்ணார். ஆனால் என்ன சப்போர்ட், அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல காரியம் பண்ணுறதுக்கு நிறைய நல்லுள்ளங்கள் இருக்காங்க. டெஃபினட்டாக இது இந்த உலகம் வந்து நல்ல ஒரு ரீதியில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நியூஸை பார்த்தா எல்லாமே கெட்டதாக தோணுது. பட் ஆனால் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, நல்ல விஷயங்கள் நடக்குதுன்றதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததே ஒரு பெரிய சான்றாக எனக்கு தோணுது. இது இன்னைக்கு தொகுத்து வழங்கினவங்க வந்து என்ன அழகாக பேசினாங்க அப்பா. அது கருப்பு தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னதுனால நான் சொல்லலை. கருப்பு தான் இது வந்து நிறைய பேர் வந்து, நீங்கள் மாத்திரம் இல்லை மேம், நிறைய வந்து ஆண்கள் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து உங்களால் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு நல்ல வெள்ளையாக ஒரு பொண்ணு கிடைச்சாங்க அப்படின்வாங்க. ஆண் அழகுன்னா எனக்கு கருப்பு நிஜமாவே பிடிக்குங்க. அது நம்ம கிராமத்து சைடு அந்த மீசையை முறுக்கினா அது ஒரு தனி அழகு தான் அது. ஆனால் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் நான் பாடினது. அதுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, கருப்பையே தன்னுடைய வாழ்க்கை துணையாக வச்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற அகப்பார்வையாளர்கள், அவங்களுக்காகவும் நான் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் பாடினேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கருப்பு இருந்தால் தானே வெள்ளைக்கே அழகு இல்லை? வெள்ளை எப்படி தெரியும் நமக்கு? கருப்பு இருந்தால் தான். ஏதான ஒன்று இருந்தால் தான் அதுக்கு மற்றதுக்கு அழகு. அதனால் இந்த உலகத்துக்கு, இந்த வெளிச்சத்துக்கே அழகு ஊட்டுறது வந்து கருப்பு தான். அதனால் நீங்கள்லாம் வந்து எங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து நிறையா வெளிச்சம் கொடுக்கறது நீங்கள் தான். இல்லைட்டா எங்களுக்கு இந்த பார்வைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு தெரியாது. ஏதான கடவுள் கொடுத்துட்டாரு நமக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸே தெரியாது. ஈஸியாக கிடச்சிட்டா எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. அது இல்லைன்ற போது தான் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அது இல்லாமலும் என்னெல்லாம் பண்ண முடியுன்றதுக்கு தங்கராஜ் ஐயா அவர் வந்து என்ன அழகாக பேசினார் அப்பா. எனக்கு ஆக்சுவலி பரத்தை ரொம்ப வருஷமாக தெரியும். கொஞ்சம் எனக்கு இன்றைக்கி ரொம்ப சங்கடம். எனக்கு என்னென்னா, பரத்தோட கொஞ்சம் முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு நடுவில் ஒரு கொஞ்சம் வருஷம் ஆச்சு அவரோட நம்ம இணைஞ்சு எதையும் செஞ்சு. கட்டாயமாக அடுத்த லிட்டில் லைட் ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுறதா இருந்தாலும் வில்லியம்ஸ்லி இருக்காங்க, பட் நானும் இருக்கேன். என்ன வேணாலும் கேளுங்க, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கட்டாயமாக வந்து கடவுளுடைய அந்த அனுகிரகம் இருந்தால் என்னுடைய உடன்பிறவா எல்லா இந்த சகோதரர்களுக்கும், அவங்களையும் குடும்பம், அதாவது இந்த குடும்பம்னா பரத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் என்னை சுற்றி இருக்கிற என் குடும்பம், என்னுடைய நண்பர்கள், நம்மளுடைய வட்டத்துக்குள்ளேயே இருக்காமல் இவ்வளோ பெரிய குடும்பத்தை அவர் சம்பாதிச்சு வச்சுருக்க பாருங்க. அது வந்து ஒரு பெரிய பொறாமையாக இருக்குது எனக்கு. நிஜமாவே இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல வேறு ஏதோ ப்ரோக்ராம் இருக்குதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆக்சுவலி அது அடுத்த மாதம்னு அப்புறம் தெரிஞ்சுது. அதனால் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி அவங்க தங்கராஜர் சொன்ன மாதிரி இந்த லிட்டில் லைட்டை பயன்படுத்திக்கிட்டு யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு தோணுதோ அதை முழுசாக நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஐ எம் ஷுவர் த லிட்டில் லைட் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ கட்டாயம் பண்ணுவாங்க. நான் ரொம்ப பேச விரும்பல, ஏன்னா பாட்டு தான் நமக்கு. என்ன பாடலாம் சொல்லுங்கள் உங்களுக்கு?
கருப்பே பாடலாமா? இந்த அப்படி போடு, கடைசியா போட்டுடலாம் நம்ம. அதாவது கருப்பு தான் வந்து தேவா சாருக்கும் விஜய் அவர்களுக்கும் நான் வந்து என்னோட வாழ்க்கை முழுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த கருப்பா இருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் இந்த பாட்டு எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இந்த பாட்டு அப்படி ஒரு பென்ஷன் சாங் நம்மளுக்கு. எந்த காலத்துல இருந்தாலும் அது என்னமோ தெரியல, கருப்பாயா இருந்தாலும் சரி, கருப்பு தானே இருந்தாலும் சரி, கருன்னு வந்துடுறதுனாலே அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் கருப்போட மகிமை. கருப்பு